வெரி பேட், கையெல்லாம் நடுங்குது. மிஸ்டர், உங்க அப்பாவுக்கு இந்த குவாட்ரோ தெரப்பி கொடுக்கணும்னு சொன்னோமே, இந்த மேட்டர்லாம் வாங்கிட்டீங்களா? மெடிக்கல் ஷாப் தரக்கட்டும், ஒயின் ஷாப் தரக்கட்டும், வாங்கி வந்துடுறேன். சரக்கு வாங்கும்போது கூடவே சைடிஸ் வாங்கிட்டாங்க. என்ன மாரிசாமி, உங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு? வாங்க டாக்டர். நாங்க இருக்கும்போது இன்னொரு டாக்டர் எப்படி வரலாம்? இவரே எங்க ஃபேமிலி டாக்டர். எங்க அப்பா கோமா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு காரணமே இவர் தான். வயித்த வலின்னு போனவருக்கு வயாகரா மாத்திரை கொடுத்து கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டார். சும்மா ஜோக் அடிக்கிறா. சரி, நாங்க இவரை பாத்துக்கிறோம், நீங்க போய் சரக்கு வாங்கிட்டாங்க. ஆமா, வாட்டர் பாக்கெட் மறந்துடாதீங்க. ஓகே. ஏய், யாரா நீங்க? ஏன் லைன்ல கிராஸ் பண்றீங்க? இந்த தாத்தாக்கு வைத்தியம் பார்த்து 4 கிளினிக் கட்டிட்டேன். 5ஆவது கிளினிக் கட்டும்போது என் அடிமடியில கை வைக்கிறீங்க. போங்கடா வெளில. யாரை பார்த்து வெளியே போக சொல்ற? நீ எம்பிபிஎஸ் எத்தனை வருஷம் படிச்சிருக்க? 5 இயர்ஸ். நான் 8 வருஷம் படிச்சிருக்கிறேன். நான் 10 வருஷம் படிச்சிருக்கேன். பாத்தியா, என் நர்ஸே உன்னோட அதிகமா படிச்சிருக்கிறேன். இந்த பெரியவருக்கு வைத்தியம் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ வெளியே போ. டேய், யாரை பார்த்து வெளியே போசுன? ஐயோ, உன்னை பார்த்தா ஏன் சொல்றாரு? ஒண்டகனா வெளியே போயா? டேய், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் சொந்தமா ஆபரேஷன் தியேட்டர் வச்சிருக்கேன். அதுல சக்கிலா படம் போடுவீங்களா? ஏய், ஆபரேஷன் தியேட்டர் ஆபரேஷன் நடக்குயா? யோ, நீ ஆபரேஷன் தியேட்டர்ல தானே ஆபரேஷன் பண்ணுவேன். நாங்க அபிராமி தியேட்டர், ஆல்பர்ட் தியேட்டர்லயே ஆபரேஷன் பண்ணுவோம். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. பரவாயில்ல, அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஊமன் தங்காய் சாப்பிட்டு ஒரே நாள் சரியா போயிடும். அவ்வளவுதான். யோ, சினிமா தியேட்டர்ல ஆபரேஷன் பண்றீங்களா? இதெல்லாம் டாக்டர் தொழிலே கேவலையா? அப்படியா? இங்க பாரு, கையாட்டம், காலாட்டம், பித்தலாட்டம். எங்க இருந்து வந்தீங்க நீங்க? ஓரமா வந்து பாரு, உனக்கு கரகாட்டமே காட்டார். முந்தி முந்தி விநாயகனே, 30 முக்கோடி தேவர். ஏன் நல்லல? நான் டாக்டர். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இதை போல நாடுகளில் சென்று பல்பொடி வித்தியா? சாம்பிராணி வித்திருப்பார். யோ, இங்கெல்லாம் போய் FRCS MD படிச்சிருக்கேன். இப்படி படிச்சவனுக்கு வைத்தியத்தை பத்தி நீங்க சொல்லி தரீங்களா? யோ, FRCS MD நீ 6 எழுத்து தான் படிச்சிருக்கேன். நான் ABCD Z வரைக்கும் 26 எழுத்து ஆப்பிரிக்கால படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் காஞா சாக்கு வரைக்கும் படிச்சிருக்கேன். யோ, நான் பக்கவாதம் வந்தவனே 10 நிமிஷத்துல எழுந்து நடக்க வைப்பேன். உங்களால முடியுமா? அதான் பார்த்தா தெரியுது. 10 வருஷமா படுக்க வச்சிருக்கேன். இந்த பாரியா, நாங்க செத்து போனவனை பழைக்க வச்சிருக்கோம், பழைச்சவனை சாக வச்சிருக்கோம். அது தெரியுமா உனக்கு? ஐயோ, என்னால முடியலையே. என்னாலையும் தான் முடியல. என்னது? அது வேற, நீ விஷயத்துக்கு வா. சரி, இத பாரு. நீ திருட்டு டாக்டர், நீ திருட்டு நர்ஸ். ட்ரீட்மெண்ட் பண்ண போற சாக்குல ஏதோ சுருட்டிட்டு போந்திருக்கீங்க. எப்படியா பண்ணி தொலைங்க. நான் போறேன். அந்த பயாஸ்கோப் எடுத்துட்டு போங்க. என்னது? இதுக்கு பேர் பயாஸ்கோப்பா? சரி, சினிமாஸ்கோப் கொடுங்க. ஏதோ ஒரு ஸ்கோப் எடுத்து தொலைங்க. God bless you my son. இத பாரு, முதல்ல உன் கை நடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, மத்தன அப்புறம் பாத்துக்கலாம். அது கல்படிச்சா சரியா போடு. கடைக்கு அனுப்பிச்சுக்க, இப்ப வந்துரும். நல்லா இருங்க. டாக்டர், எங்க அப்பாவுக்கு எவ்வளவு தெரப்பிலாம் கொடுத்தீங்க, அசரவே இல்லையா? இப்ப நியூசோ தெரப்பின்னு ஒண்ணு கொடுக்குறேன். அதுக்கு அவர் எந்திரிக்கலன்னா அவரை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. ஐயா, ஐயா பெரியவரே, கர்நாடகத்துல இருந்து காவிரி தண்ணி தமிழ்நாட்டை நோக்கி கரை புரண்டு வந்துகிட்டு இருக்கு. சந்திரகடத்துல வீரப்பனை நம்ம தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிருச்சான். அப்படியா? எப்படியா? ஆஹா, 10 வருஷமா குணமாகாத கோமாவை 10 நிமிஷத்துல 2 லூசுங்களை குணப்படுத்திருச்சு. 2 நியூஸும் குணப்படுத்திருச்சு. எங்க மாமா கண்ணு முடிச்சிட்டாரு. என்னங்க, சீக்கிரமா உயிர் எடுத்துருவாங்க, கையெழுத்து வாங்கணும். நான் போய் உயிரை எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் மிஸ்டர் மாரிச்சாமி. நீங்க உங்க அப்பா கிட்ட உயிர்ல கையெழுத்து வாங்கின உடனே உங்க ப்ராப்பர்ட்டியில எங்களுக்கு பாதி கொடுத்துடணும். நான் பாத்துக்கிறேன்பா. எங்க சொத்துல உங்களுக்கு ஏன் நான் பங்கு தரணும்? அப்படியா? நர்ஸ், வாந்தியோ தெரப்பி. நர்ஸ், என்னாச்சு? ஏன் நர்ஸ் வாந்தி எடுக்கிறாங்க? ஓ மை காட், என் நர்ஸ் 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. அதை எப்படி கையை பிடிச்சதும் கர்ப்பம்னு கன்ஃபார்ம் பண்றீங்க? அவளையே கேட்டு பாத்துருவோம். நர்ஸ், உனக்கு இப்போ மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? சிக்கன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மாங்காய் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. பாத்தீங்களா? அப்படியே சாம்பல் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு பாத்திரம் தேய்க்கவா? பல்லு வளர்க்குறது கம்னரியா? பாத்தீங்களா? இதுல இருந்தே இவ கர்ப்பமா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியலையா? இவளோட கர்ப்பத்துக்கு யாரு காரணங்கிறத இவளையே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அம்மா, உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு யாரு தகப்பன்னு சொல்லுமா? நான் சொல்ல மாட்டேன், வெக்கமா இருக்கு. சொல்ல என்ன தூக்கி போட்டு மிரிச்சிருவேன். இந்த தீஞ்சத்தனை தான் எங்க அப்பன், என் குழந்தைக்கு அப்பன்றேன். இது ரொம்ப அநியாயம். 10 வருஷமா கோமால இருந்திருக்காரு, இது எப்படி சாத்தியம்? கோமாவுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நான் அமெரிக்காவில் படிச்சிருக்கேன். பெரியவர் தான் கர்ப்பத்துக்கு காரணம்னு நாடி அடிச்சு சொல்லுது. நாடியை வச்சே கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நிச்சயமா சொல்லலாம். நான் அமெரிக்காவில் படிச்சிருக்கேன். நர்ஸ், ஐயா உன்னை இன்னைக்கு ஐடியா போட்டாரு. போன வாரம் நல்ல மழை. அப்ப நான் மருந்து கொடுக்க வந்தேன். நைட்டு மணி 12 இருக்கும். மருந்து கொடுக்கும் போது திடீர்னு தாத்தாவுக்கு நினைவு வந்துருச்சு. என்னை கட்டி பிடிச்சு ஒரு உம்மா கொடுன்னு கேட்டாரு. எனக்கு வெக்கமா இருக்கு. போன வாரம் தான் நடந்ததுங்கிறீங்க,
எப்படி 3 மாச கர்ப்பம்? அது போன வாரம் கெடுத்தா 3 மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகலாம், 3 மாசத்துக்கு முன்னாடி கெடுத்தா போன வாரமும் கர்ப்பமாகலான்னு போன வாரம் அமெரிக்காவில் நான் 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த பேப்பர்ல படிச்சேன். சரி, கர்ப்பம் கன்ஃபார்ம். ஏதோ அறியாம செஞ்சுட்டாரு. 1 லட்சம் ரூபாய் தரேன், வாங்கிட்டு போங்க. என்னது இவர் குழந்தைக்கு 1 லட்சம் தானா? சரி, தெரியாம செஞ்சுட்ட. 2 லட்சம் ரூபாய் தரேன். உயிர்ல சைன் போடுவல்ல? உள்ள வாங்க, பணம் தரேன். ஒரு நிமிஷம். ஏங்க நம்ம நெஞ்சில வளர சி நம்ம வயித்துல வளர குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? கோமா கோபுன்னு வை. பாபுன்னு வைக்கலாமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேஷம் போட்டா ஏமாத்துறீங்க. இவ்வளவு நேரம் நீ கண்டுபிடிக்கலையா? உங்கள உங்க சைனீஸ் ஹோட்டல்ல நான் ரெகுலரா டாமி 65 சாப்பிடுறேன். இன்னைக்கு தான் கறி பஞ்சு பஞ்சா இருந்தது. தேங்க் யூ. ஆஹா பங்காளி, நடிகை வீட்டு நாய் கறினா எப்படி ரசிச்சு சாப்பிடுறாங்க பாத்தியா மக்கள். இனிமேல்ட்டு சாதா வீட்டு நாய் எல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம எங்கெங்க நடிகை எல்லாம் இருக்காங்களோ கரெக்டா செக் பண்ணி அந்த வீட்டு நாய் எல்லாம் ஓட்டுன்னு வந்து டைரக்டர் பார்த்து நடிகை வீட்டு அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணேன். ஓகே. ஃபாங் ஃபாங். ஓ இவ்ளோ தூரம். இன்ஸ்பெக்டர், உங்க நாய்க்கு ஒரு பிரியாணி முதல்ல வாங்கி கொடுங்க. ஏமா? பின்ன என்ன, ஒவ்வொரு ஹோட்டலா மோந்து பார்த்துட்டு போகுது. ஏதோ ஒரு ஹோட்டல் கடை உன் நாயை கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் கடையா போய் மோந்து பாக்குது. கவலையப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடறேன். ஃபாலோ மீ ஐ சே. லீ, ஐட்டம் தீர்ந்து போச்சு, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மச்சான், போய் கோணி பையன் நைஸா தூக்கிட்டு வா. 2 நாய் ஆடைய போட்டுக்கிட்டு வந்துருவோம். ஓகே. பங்காளி, இதே ட்ரெஸ் நம்ம போட்டுன்னு போனா நாய் நம்மள ஆட்ட போட்டுரும் போல இருக்க. ஆமா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து. யாரா நீங்களா? லூமி அமி தஹா ஹச்சுவா. வாய முடியா கான்ஸ்டபிள். செஸ். எஸ் சார். நம்ம நாய்க்கறி விக்கிறோம் நினைச்சு நாயே மோப்பம் பிடிச்சி ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்திருக்கு. சோ இந்த நாயை கூட விக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள கொண்டு போய் போட்டு முட்டி தட்டி தோலை உரிச்சிருவாங்க. லுக்க ஹிமத்தா கஹாஷி, நாய் விக்க வந்தீங்களா? என்ன வேலே? நான் நாய் விக்க வரல, நடிகை விட்டு நாயை தேடி வந்திருக்கேன். ஐ அம் இன்ஸ்பெக்டர் ஏல்ரச்சாமி. பாத்தியாடா பங்காளி, நடிகை வீட்டு நாயெல்லாம் கடத்த வேணான்னு சொன்ன கேட்டியா? இப்போ போலீஸ் வந்திருக்கு, அடுத்தது ராணுவம் வரும், அடுத்தது ஐநா சபையில இருந்து அமைதி படையெல்லாம் அனுப்புவாங்க. என்ன நாய் தொடக்கறிய கவுது? நடிகை விட்டு நாயா இருக்குமா? கான்ஸ்டபிள் கூப்பிடாத நடிகை. வாங்க வந்து பாருங்க இந்த அநியாயத்தை. எங்கே ஆகாஷ்? எங்கே ஆகாஷ்? ஆகாஷ், ஆகாஷ் அடிச்சு கறி செஞ்சுட்டானுங்க அவனுங்க. ஐயோ ஆகாஷ். ஆகாஷ், நீ இல்லாம நான் எப்படி தூங்குவேன் ஆகாஷ்? என்னடா இது, நாய் இல்லாம தூங்க மாட்டேன்றாங்க. பேசாம நீ அவங்க வீட்டுக்கு நாய் மாதிரி போயிட. நக்கி நக்கி துன்றதுக்கு நான் ஒன்னும் ஆகாஷ் இல்ல. சார் இன்ஸ்பெக்டர் சார், உங்க பேர் ஆகாஷா? ஷட் அப். நடிகை விட்டு நாயை திருடுறது மட்டும் இல்லாம அதை சாகடிச்சு சைனீஸ் ஹோட்டல் வர நடத்துறீங்களா? நாங்க ஹோட்டல் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தெருவுல ஏன் இந்த ஏரியாலயே நாய் நட மாட்டோம், சொறி நாய் நட மாட்டோம் கம்மியா இருக்கு. கார்பரேஷன்லயே நாய் தொந்தரவு இல்லைன்னு எங்களுக்கு கவர் கொடுத்திருக்காங்க. நான் கச்சுனோம். ஏண்டா ஊருக்கெல்லாம் சமைச்சு போட்டீங்களே, ஸ்டேஷனுக்கு ஒரு பிளேட் அமிச்சிங்களாடா? வைரவா கேட்ச். அது நான் catch இதோ கேட்ச் பண்றேன். ஒரே அமுக்கு. வணக்கம் நேயர்களே, நமது கைமா டிவியின் ஒண்டிக்கு ஒண்டி நிகழ்ச்சிக்காக பல சிறப்புகள் வாய்ந்த ஆன்மீக செம்மல் செருப்பு சாமியாரும் ஆன்மீக சக்கரவர்த்தி நைட்டி சாமியாரும் இப்ப யார் உண்மையான ஆன்மீகவாதி என்ற தலைப்புல மோத போறாங்க. இந்தா 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 இந்தா. பயப்படாதீங்க, ஆசி வழங்கினாரு. நிறுத்தடா. இப்ப யார் ஆன்மீகவாதிங்கிறது தாண்டா இங்க பிரச்சனை. பொம்பளைங்க போடுற நைட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு பொம்பளைங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கிற இவனெல்லாம் ஒரு ஆன்மீகவாதியாடா? யோ, நீ ஆன்மீகவாதியா? காலில் போடுற செருப்பை கையில தூக்கி போட்டுக்கிட்டு வர்ற போற பக்தர்கள் எல்லாம் செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் சிஷ்யம் மூஞ்சிய பாரு. 3 மாசம் முன்னாடி வரைக்கும் தியேட்டர்ல பிளாக் வித்துக்கிட்டு சைதாப்பேட்டில் கல்லா ஓட்டிக்கிட்டு இருந்தான். டேய், மரியாதை கெட்டு போயிடும். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் ஆன்மீகவாதி தான்டா. சித்திரை மாசம் வெயில் கொளுத்தும்னு சொன்னனே, கொளுத்துச்சில்ல. மார்கழி மாசம் குளிர் வாட்டி எடுக்கும்னு சொன்னனே, வாட்டிச்சில்ல. ஆடி மாசத்துல காத்தடிக்கும்னு சொன்னனே. ஆடியில காத்தடிக்குதெல்லாம் அந்த காலம். ஆடியில தள்ளுபடி தருவாங்கன்னு சொன்னேன், நடந்ததா இல்லையா? அது மட்டுமா, காலையில சூரியன் வரும், ராத்திரில சந்திரன் வரும், தை மாசம் பொங்கல் வரும், ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திர தினம் வரும்னு நைட்டு சாமியார் சொன்னாரு. நடந்ததா இல்லையா செருப்பு? டேய், நான் கூப்பிட்டா காவேரிய ஓடி வருவாடா. நீ கூட்டா காவேரி மட்டும் தான் வருவா. நான் கூட்டா காவேரியுடைய தங்கச்சிங்க கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 பேரும் வருவாங்க. டேய், நான் சொன்னது நதியேடா. இவர் மட்டும் என்ன சீரியலையா சொன்னாரு? நானும் நதியை தான் சொன்னேன். டேய், நீ உண்மையான ஆன்மீகவாதியா இருந்தா உன் வாயில இருந்து லிங்கம் வரவலடா பாப்போம். லிங்கம் என்னடா லிங்கம்?
சுயிங்கமே வர வைப்பேன். ஆ? என் கையில வச்சுட்டு எப்படிடா வச்ச? இப்படிதான் எச்சு பண்ணிட்டான் என் உடம்ப எச்சு பண்ணிட்டான். உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா என்ன? அர்ரா 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 அடிச்சான். நிறுத்துங்க. ஆன்மீகவாதினா அமைதியா இருப்பாங்க, இப்படி அடிச்சுக்கிறீங்களே. நீங்க ஆன்மீகவாதினா ஏதாவது அற்புதம் செஞ்சு காட்டுங்க. அவ்வளவுதானே. இந்த ஆளு ஆஃப் அடிச்சிட்டு அசைன்மெண்ட் நிக்க சொல்லியா பார்க்கலாம். ஐயோ, இந்த அற்புதம் இல்ல. சென்னை நகர்ல மக்கள்லாம் மழை நீரை சேகரிக்க பள்ளம் வெட்டி வச்சுட்டு மழை வரலையேன்னு வானத்தை பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நீங்க உண்மையான ஆன்மீகவாதினா உங்க சக்தியால மழை வர வைங்க பாப்போம். சார், இந்த மாதிரி போலி பசங்களுக்காக என் உண்மையான சக்தியை வெளியிட முடியாது சார். அப்போ உன்னால மழையை வரவழைக்க முடியாதியா? உன்னால மட்டும் முடியுமாடா? முடியும் ஐயா. எப்படிடா? நாளைக்கு காலையில எங்க நைட்டு சாமியாரு இடி மின்னலோட சென்னையில மழையை வரவழைப்பாரியா? நேயர்களே, நாளை காலையில சைதாப்பேட்டை ஏரியாவுல நைட்டி சாமியார் தனது சக்தியால யாகம் வளர்த்து மழையை வர வைக்க போறார். எல்லாரும் அழைத்து வந்து பாருங்க. சரி, மீண்டும் சந்திப்போம். மழையே வராது. ஊர் செருப்புல அடி வாங்க போயா, போறீங்க. நீ அந்த செருப்பால உன் தள்ள அடிச்சுக்க. டேய் கொசுரே, உன்னை ஒரு நாளைக்கு அறுக்கிறது தான்டா. எந்த நம்பிக்கையில என்னால மழை வர வைக்க முடியும்னு சொன்னேன். மச்சா, நீ உடனே பயந்துராதரா. நான் காலையில வரும்போது ரேடியோ கேட்டு தான் வந்தேன். நாளைக்கு காலையில இடி மின்னலோட பயங்கரமான மழை பெய்ய போகுது மெட்ராஸ்லன்னு சொல்லி இருக்காங்க. நாம குழியில குச்சி போட்டு கொளுத்தி யாகம் போம். அப்ப மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், எங்க சக்தியால தான் மழை வந்ததுன்னு ஊர் பூரா தமக்கு அடிச்சிருவோம். ஆகாக காகா. அதேதான். பக்த கோடிகளே, நீங்கள் எல்லோரும் பக்தியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய தவ திரு புட்டி சாமியார் இன்னும் சற்று நேரத்துல உங்க முன்னாடி காட்சி அளிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. புட்டி சாமியார் வந்தா உடனே புட்டி சாமியார் வாழ்க, புட்டி சாமியார் வாழ்கன்னு கோஷம் போனா சாமியார் என்ன அரசியல்வாதியா? வந்தோன்னு வாழ்கன்னு கத்த சொல்றேன். நீ வேற. இப்ப அரசியலை ஏக்குறது பின்னாடி இருந்து சாமியாருங்க தான். நாளைக்கு புட்டி சாமியார் அரசியலுக்கு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? சும்மா முன்ஜாகிரதையா கோஷம் போட்டு வைப்போமே. ஆகாக காகா. பக்தர்களே, இதோ உங்கள் புட்டி சாமியார். புட்டி சாமியார், புட்டி சாமியார், புட்டி சாமியார். உட்காருங்கள். என்னமா உரியறார் பாருங்க. சாமி, புட்டி சாமியார் ஏன் உங்களுக்கு பேர் வந்துச்சு? கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி நம்ம புட்டி சாமியார் பால் புட்டியோடயே பிறந்தாரு. அந்த பால் புட்டியில இருந்தது ஞானப்பால். ஞானப்பாலா? ஆமா, ஞானப்பால். வாய முடா. பக்த கோடிகளே, ஐயோ, நம்ம புட்டி சாமியாரோட மகிமையை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவர் 20 வருஷம் இமயமலையில இருந்தாரு, 10 வருஷம் பரங்கி மலையில இருந்தாரு. 7 வயசுல ஏழுமலைய பார்த்தவரு, 5 வயசுல அண்ணாமலைய பார்த்தவரு. 5 வயசுல அண்ணாமலைய பாத்தீங்களா? அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இருந்தாரு. இது ரஜினி சொன்னதாச்சே. ஆமா, ரஜினி நடிச்சா அண்ணாமலை படத்தா 5 வயசுல பார்த்தேன். டேய் ஆட்டுப்புழுக்க, நீ படம் பார்த்தது பிளாக் ஓட்டின கதையெல்லாம் இங்க சொல்லின்னு இருந்த, காலை புடிச்சு ஏலி அடிக்கிற மாதிரி அடிச்சிருவேன். மரியாதையா பதில் சொல்லு. ஜாகிரதையா இருக்க சொல்லி அவன. நெக்ஸ்ட் क्वेश्चन. புட்டிசாமி, உங்க வயசு என்ன ஆகுது? 13 வயசு. இல்லங்க, இது இமயமலையில 20 வருஷம் பரங்கி மலையில 10 வருஷம் இருந்தாருன்னு சொன்னீங்க. வயசை கேட்டா 13ன்னு சொல்றாரு. கணக்கு இடிக்குதே. அது சாமிக்கு கணக்கு தெரியாது. அவர் மேத்ஸ்ல கொஞ்சம் வீக். சாமி, நீங்க இமயமலையில இருந்தப்போ யார் யார பாத்தீங்க? அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இமயமலை இருக்கும்போது விஜயகாந்த் வந்தாரு. என்னது? நம்ம நடிகர் விஜயகாந்தா? ஆமா, ஷூட்டிங்காக வந்தாரு. நான் அருளாசு வழங்கலுக்கு அப்புறம் தீவிரவாதிகளோட சண்டை போட்டு நாட்டை காப்பாற்றினார். பக்தர்கள் புட்டியில இருக்கிற பாலை புட்டி சாமிக்கு கொடுங்க, அவர் அருள் கொடுப்பாரு. எல்லாரும் வாங்க, 1 by 1 வரணும். ஏய், லேடிஸ் ஃபர்ஸ்ட். போயிட்டே இருங்க. குருவே, சீக்கிரமா எனக்கு கல்யாணம் ஆகணும். அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி குருவே. வாங்க. மெதுவா. எல்லாருக்கும் அருள் தருவாரு. சாமி, அருள் கொடுங்க. என்னது? சாமி அருள் கொடுங்கன்னா அருள் பட சிடி குடுக்குறீங்க? ஆமாயா, அது அருள் படம் சிடி தான். வீட்ல போய் போட்டு பாரு. ஏந்துப்பா. ஓ, இதுதான் புட்டி சாமி குடுக்குற அருளா? பாத்துப்பா, திருட்டு விசிடி கேஸ்ல சாமியை புடிச்சு உள்ள போட்டுற போறாங்க. அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ள போனா எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு. ஒன்னு அதை எடுத்து போய் படம் பாரு, இல்ல அதை வச்சுட்டு போ. படமே பாக்குறேங்க. போ.
சாமி தியானம் பண்ண போறாரு, எல்லாரும் போங்க போங்க போங்க, போங்க போங்க. சாமி டென்ஷன் பண்ணாதீங்க, போங்க கேசாதி போதே பிடிச்சதமா போங்க. போய் போங்க போங்க போங்க. ஏன் சாமி ஆடுது? நைட்டு ஃபுல்லா உட்காந்து கஞ்சா அடிக்கிறானே போறோம். ஆகாக காகா பங்காளி பக்தர்கள்ட்ட கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பால் கடை வியாபாரம் பிரமாதமா நடக்க போகுது. இன்னும் ஜனங்களை காணுமே. டேய் இது எவ்வளவு பால்? 100 பால் சாமி. 100 பால்லாம் பிள்ளையார் குடிக்க மாட்டாரு. 1 லிட்டர் 2 லிட்டர் இப்படிதான் குடிக்கிறாரு. ஊருக்குள்ள பாலே கிடைக்கல சாமி. ஊருக்குள்ள ஏன் தேடுற? யாரோ ஒரு புண்ணியவன் கோயிலுக்கு பின்னாடி லிட்டர் 5 ரூபாய்க்கு விக்கிறான். அவன்கிட்ட போய் வாங்கு, ஓடு ஊத்து. வாங்க 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 வாங்க. பிள்ளையார் பக்தர்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. மலிவு விலையில் 1 லிட்டர் 5 ரூபாய். உங்கள் பால் கடையில் நான் ஸ்டாப் கொண்டாட்டம். டேய் என்னது? பாக்கெட் பால் சாமி. இதெல்லாம் அடைச்சுக்கிறேன். நான் சைட்டை கொடுத்துக்கிறேன், நீ போ. சரிங்க சாமி. ஓடு. கொண்டாமா. காசு கொடுக்காம போனா எனக்கும் பிள்ளையாருக்கும் கோவம் வந்துடும். காசை கொடுத்துட்டு போ. நல்ல தாராளமா வாங்கி ஊத்துங்க. எல்லாருக்கும் தர்றமா. எனக்கு 1.5 லிட்டர். 1.5 1.5 எல்லாம் கிடையாது, 2 வாங்கிக்கங்க. அதுன்னு 1.5 எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. எல்லாருக்கும் பால் உண்டு, நிறைய கிடைக்கும், கவலையே படாதீங்க, நான் தர்றேன். ஆகாக காகா பிள்ளையார் பின்றாரு. போற போக்குல பால் பண்ணையா ஓபன் பண்ணிட வேண்டியாம போல் இருக்கு. என்னையா பானையோட கிளம்பிட்டேன், நீயும் பால் வியாபாரியா? எனக்கு போட்டியா வந்திருக்கியா? அது இல்லையா, நான் ஒரு கள்ளு வியாபாரி. பிள்ளையார் பால் குடிக்கிறதா சொன்னாங்க. அதான் நானும் 1 லிட்டர் பால் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா காலையில இருந்து வியாபாரமும் இல்ல, கையில காசும் இல்ல. ஏய், அதுக்காக பிள்ளையாருக்கு கள்ள கொண்டு போய் ஊத்த போறியா? தூக்கி போட்டு மறிச்சு போடுவாரியா? அதெல்லாம் இல்லைண்ணே, வேணா ஒண்ணு பண்ணலாம். 1 கிளாஸ் கல்லு நான் தரேன், 1 லிட்டர் பாலை கொடுத்தீங்கன்னா பிள்ளையார் கொண்டு போய் நான் ஊத்துறேன். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். ஏண்டா கலர் ஒரே மாதிரியா இருக்குங்கிறதுக்காக கண்டமேனிக்கு வியாபாரம் பேசுறதா? 1 கிளாஸ் கல்லுக்கு நான் 1 லிட்டர் பால் தரணுமா? அதெல்லாம் தர முடியாது. வேணா ஒரு 1/2 லிட்டர் தர்றேன், 1 கிளாஸ் கல்லு கொடு. அண்ணே நான் தரேன், ஆனா கல்பாட்சிங்க கதை கந்தலாகி போயிடும். எது? ஏய், யாருக்கிட்ட பேசுற? நாங்க பார்க்காத கல்ல? தென்னங்கல்லு, பனங்கல்லு, கருங்கல்லு, செங்கல்லு எல்லாத்தையும் நாங்க பார்த்துருக்கோம்டா. இந்த 1 கிளாஸ் இல்லடா, இந்த 1 பானை கல்லையும் குடிச்சுப்புட்டு 10க்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுட்டு படம் பார்த்து கதையை கரெக்டா சொல்லுவோம். அந்த பானையோட கொடு. அவரு சீக்கிரம். ஒரு பானை கல்லு கொடுத்துருக்குற, 1 லிட்டரா வாங்கிட்டு போ. கொஞ்சம் குறையுது. அண்ணே 1 லிட்டர் பால் இருந்தா கொடுங்கண்ணே. 1 லிட்டர் பாலா? 1 லிட்டர்லாம் கிடையாது, 1/2 லிட்டர் தான் இருக்கு. இனிமேல் பிள்ளையார் பால் குடிச்சாதான் உண்டு. காசை போட்டு அந்த 1/2 லிட்டர் எடுத்துட்டு போடா 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 டேய். இந்தாங்க. போ. ஏப்பா அந்த கண்டுபிடி பாட்டு போடுங்கப்பா. பங்காளி இனிமேல் சிக்னல் கொடுத்தாதான் உண்டு. என்னட்டே கலந்துருக்கான் போல இருக்கு, போதை வேற ஒரே தூக்குது. பிள்ளையாரப்பா, உன் பக்தர்கள் 2வது முறை வாழ் ஊத்திருக்காங்க, சீக்கிரம் ஊஞ்சிரு. இந்த டப்பா தலை எங்க போனா? குறைய மாட்டேங்குதே. என்னது டேயா? ஒண்ணு இல்ல, நாங்க அன்பா பேசிக்கிருவோம் சாமி கிட்ட. ஏற்கனவே அதிகமா குடிச்சேன், இனிமேல் குடிக்க முடியாது, போய. ஏமா நிப்பட சொல்ற? என்ன சாமி நீங்க இவ்ளோ சொல்லி அந்த பிள்ளையார் பாலே குடிக்கலையே? அதெல்லாம் குடிப்பாரு, நீ பாடுமா. ஐயோ உறிஞ்ச மாட்டேங்கிறானே.
உரியாட்ட நம்மள பெண்ட எடுத்துருவாங்க. ஏய், பிள்ளையார் குடிக்கிற பால்ல யாரா தண்ணியை கலந்தது? மரியாதை சொல்லிருங்க. சொல்லுங்கடா, இந்த கூட்டத்துல யாரு? கண்ணை வச்சிரு வாங்கடா. டேய் வாங்க. சாமி, பிள்ளையார் குத்துற பால்ல தண்ணியை கலந்து பாவி நான் தான் சாமி. பிள்ளையார் 1 லிட்டர் 2 லிட்டர் பால் தான் குடிப்பாருன்னு சொன்னீங்களா? ஊர்ல பால் கிடைக்கல சாமி, அதனால தான் தண்ணியை ஊத்த சாமி. என்ன பண்ணிச்சிருங்க சாமி. சரி போ. சாமி, இந்த பாவி செஞ்ச தப்புக்கு எல்லாருக்கும் பாவம் வந்து சேர்ந்துற போது சாமி. எப்படியாச்சும் பிள்ளையார பால் குடிக்க செய்யுங்க சாமி. சாமி, எப்படியாவது பிள்ளையார் கோவத்தை தடிச்சு குளிர வைங்க சாமி. ஏன் ஐஸ்வர்ய குடி சொல்றியா? சும்மாறா. சாமி, போன வருஷம் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துற விசேஷத்துல ஏதோ தப்பு நடந்து போய் ஊரே தண்டனைக்குள்ளாயி மழை தண்ணியே இல்லாம போச்சு சாமி. இந்த கசமான செஞ்சதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் ஒரு ஞானி கையால வடை சுட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அம்மனோட கோபமே தணிஞ்சது சாமி. வடை தானே? ஆமா வடையா உளுந்த வடையா? உளுந்த வடை தான் சாமி. அதான் எனக்கு பிடிக்கும். சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு ராத்திரி சுட்டுருவோம். ஏய், இதெல்லாம் கொள்ள வேணாம், மாவு போதும். சாமி. இந்த டப்பா தலையே எங்க போனா அவனை? மகனே, இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை. நல்லா வயிறார சாப்பிடணும். சாப்பிட்டு தூக்கம் வந்து வையேன், வீட்டுக்கு வந்து தூங்கணுங்கிற அவசியம் கிடையாது. கடையிலே படுத்து தூங்கிட்டு காலையில் வந்தேன்னா போதும். நான் முதலாளி கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ரூம் வேணா போட்டு தரேன். வா. ஐயோ அப்பா, உங்க மாமா மோருக்கு கொஞ்சம் சாதம். மன்னிக்கணும், சோறு தீர்ந்துருச்சு. கடையை இழுத்து மூட வேண்டியதுதான். மாமா, என்ன மாமா இது? நம்ம அப்பளம் இங்கே வந்திருக்கீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? 3 பேர்த்துக்கு சமைச்சு வச்சிருந்தோம், நீங்கள் ஒருத்தரே சாப்பிட்டு வந்துட்டீங்க. பையனுக்கு வேற பிறந்த நாள், பட்னி போட முடியுமா? அதை கடையில் சாப்பிட்டு அவளுக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமாம், அங்கே தான் அவ்வளவு சாப்பிட்டீங்களே, அப்புறம் இங்கேயும் வந்து சாப்பிட்டீங்க? ஆமா மாப்பிள, 3 பேருக்கு 2 வேளை சமைச்சேன்னு சொன்னீங்க. எனக்கு தான் போட்டீங்க. மெல்ல மெல்ல வந்து அந்த ரசம் வரைக்கும் கூட வர முடியல. என்ன தெரிந்தாலும் வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணலாமா? அதான் ஹோட்டலில் வந்து ஒரு 3 பிளேட் வாங்கி சாப்பிட்டேன். 4வது பிளேட்டு கொஞ்சம் இந்த மோரை போட்டுக்கலாம்னு கேட்டா அதை இல்லைன்னுட்டாங்க அந்த பயலுவ. ஏன்பா பில்லு எவ்வளவுப்பா? 90 ரூபாய்ங்க. 90 ரூபாயா? நான் கொடுத்துருவேன். மாப்பிள்ளை இருக்கையில நான் கொடுத்தேன்னாக்க அவங்களுக்கு அவமரியாதையா இருக்கும். அதனால அவங்களே கொடுத்துருவாங்க. அப்ப நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. வேற பஸ் ஸ்டாண்டுக்கு தானே மாமா? அப்படியே போறேன். போற வழியில பார்த்துக்கிட்டு நம்ம டிஃபன் பண்ணி சாப்பிட்டு போகணும் சாயந்தரமா. கைகள் தான் போறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்களும் சாப்பிட தானே போறீங்க, சேர்த்தே கொடுத்துருங்க. யாருங்க இவரு? பிஜேபி கேட்ல நிக்கிற மாதிரி ஒரு டைப்பா நிக்கிறாரு. நம்ம ஹோட்டல்ல வேலை செய்யறாருங்க. வேலை செய்யறாரா? சும்மாவே நிக்கிறாரு? ஆமாங்க, அவர் இப்படி நிக்கிறதாங்க இங்க வேலை. சும்மா நிக்கிறது ஒரு வேலையா? ஆமாங்க, இந்த ஏரியா ஒரு மட்ட ரகமான ஏரியாங்க. இங்க சில புறம்போக்கு பசங்க வருவாங்க, ஹோட்டல்ல உட்காந்து வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு விட்டு பர்ஸை தொலைச்சிட்டேன், வீட்டுல காசை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. என்னது? சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு அப்புறம் காசு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்களா? என்ன சார் அயோக்கியத்தனமா இருக்கு? அவனுக்கு நல்லா செருப்பால் அடிக்க வேண்டாம்? இல்லைங்க, சவுக்காலியே அடிக்கணும். சவுக்கால் அடிக்கிறதா? என்னங்க இது அரபு கண்ட்ரி மாதிரி இருக்கு? சவுக்கால் அடிப்பங்கிறீங்களா? இது எப்படி இருக்கு? ஏதாவது கணக்கு வழக்கு ஏதாவது இருக்கா? இருக்குங்க. இப்ப நீங்க இங்க சாப்பிட வந்திருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு 50 ரூபாய் பில்லு வருதுன்னு வையுங்க. நீங்க பர்ஸ தொலைச்சிட்டேன்னு சொன்னீங்க, 25 சவுக்கடி உங்களுக்கு. டேய், இன்னைக்கு இல்லடா, என்னைக்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அன்னைக்கு உயரமா வளர மாதிரி ஒரு பையனை பத்தி உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்டா. ஆஹா, இன்னொரு வாரிசு வந்துட்டா என் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிடும். விட மாட்டேன் டாடி. இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல, எந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் உங்க ஆசை நிறைவேற விட மாட்டேன் டாடி. என்ன ஏதா சொல்றீங்க? நீங்க தானே கேட்டீங்க, அதான் பலார்னு சொல்லிட்டேன். வாடா. டேய் சார கவனி. என்னடா இது? கல்யாண வீட்டுக்கு முன்னாடி போட்ட இலைய நாய் நக்கின மாதிரி நக்கியிருக்கான். ஒரு கருவேப்பிலை மிளகாய் கூட விடல. எல்லாத்தையும் சாப்பிட்டாரு, இலைய விட்டுட்டு போயிட்டாரு. மறந்துருப்பாடா. அப்பா, மணி பரிசு எந்த பக்கம் வச்சிருக்கீங்க? ஏன் சவுக்கு இங்கதான். வாங்கம்மா, எடுங்க. முதல்ல இந்த கரும்பு எடுங்க. இலையே நம்ம உயரத்துக்கு மேல இருக்குது. நமக்கு சோறு இருக்குமா என்னன்னு தெரியலையே. சப்ளையர்,
என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல இந்த ஏரியாவை நல்லா துடைங்க, துடைச்சிட்டு பையன் பர்த்டே பேபி அவன் என்ன கேட்டாலும் கொடுங்க, மூக்கு பிடிக்க சாப்பிட்டு நல்லா தூங்கணும். எனக்கு வந்து ஒரு அளவு சாப்பாடு போதும். ஏன் சார்? ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நான் தூங்குனா மோசம் போயிடும். அப்புறம் வீட்டுக்கு ஒரு பார்சல், அதுலேயும் சுள்ளுன்னு காரத்தை போட்டு கொடுங்க. ஏன் சார்? அவங்களும் தூங்கக்கூடாது. என்னப்பா அதுக்குள்ள ரசத்து வந்துட்டுங்க? தூங்கிடக்கூடாதுல்ல, ஓஹோ, என்னப்பா தொட்டு தொட்டு பாக்குறீங்க? கருத்துடா இருக்குல்ல. மோர். என்ன சார் கம்மியா சாப்பிடுறீங்க? யோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொன்னல, உன் வேலை பாட்டு போயா, காரியத்துக்கு எடுத்துட்டு போடு. இருக்குல்ல? இருக்கு இருக்கு. என்னடா செல்லம், நல்லா வயிறார சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன்பா. ஆ, தூக்கம் வருதுப்பா. வெரி குட் வெரி குட் வெரி குட். இதைத்தாடா நான் எதிர்பார்த்தேன். சாப்பிடு. என்னடா இது? அல்வாப்பா. ஆ, சாப்பிடு சாப்பிடு. காசு கொடுக்கலன்னா கசடியா நைனா மாட்டினார். அதுக்குத்தானே நான் உன் கூட வந்தது. பில் எவ்வளவு சார்? 110ங்க. மாமா மறந்துட்டீங்களே? அட ஆமாங்க, அவருக்கு 90ங்க. 200 ரொம்ப சீப்பா இருக்குல்லடா. ஆமா சார், எதையோ தேடுற மாதிரி இருக்கு. ஆமா சார், பர்ஸ் காணோம். என்ன பர்ஸ காணோமா? சாட்டு புட்டு பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றது அயோக்கியத்தனமா தெரியல? பையா, ஐயாவுக்கு 100 சவுக்கடி வளாசுறா.